ஹலோ எவ்ரிவன், டெய்லி விலாக் தான் பார்க்க போகிறோம். வாசலில் வந்து நெல் தோரணம் கட்டியிருக்கேன். இந்த மாதிரி டெய்லி கொறிச்சு போட்டுட்டு இருந்துச்சு. சரி, அணில் தானே சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். இன்றைக்கி தான் வந்து பார்க்குறேன், எலி வந்து குதிச்சு ஓடுது. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ பார்க்குறவங்க யாராவது கமெண்ட்டில் சொல்லுங்கள். சண்டேன்றதுனால நான்வெஜ் இருந்தெல்லாம் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு காலையிலே வெளில கிளம்பியாச்சு. வெளியில் கிளம்புறதுனா போதும், எனக்கு முன்னாடி இவர் கிளம்பி போயிட்டுருப்பார். மழை பெஞ்சு ஒரே தோர்னு ஒரே சேரும் சகதியுமாக வெளியில் கிளம்பவே பிடிக்க மாட்டேங்குது. இறால் தான் வாங்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தேன். லாஸ்ட் வீக் நண்டு சமைச்சிருந்ததுனால. இப்போ மீன் பிடி தடக்காலங்கிறதுனால மீன் நண்டெல்லாம் அவ்வளோ விலை சொல்கிறாங்க. எனக்கு மட்டும் தானே சொல்லிவிட்டு ஒரு 1/2 kg இறாலும் 1/2 kg மீனும் வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தால் தம்பியோட பெரியம்மா பேரில் பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. என்ன சாங்னு நீங்களே கெஸ் பண்ணுங்கள். இதுக்கு பேர் டான்ஸ் ஆங்க, நீங்களே பாருங்கள். அவரை டான்ஸ் ஆடிட்டு இருந்த கேப்பில் போயிட்டு அவனுக்கு நான் ஒரு தோசை ஊற்றி கொண்டு வந்திருந்தேன். தோசை தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அவனுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். அப்படியே சாப்பிட்ற மாதிரி வேகமாக வந்து வாங்குவான். அந்த தோசை அவன் கையில் என்ன பாடுபடுதுன்னு நீங்களே பாருங்கள். சாப்பிடாமல் அதை எப்படி வேஸ்ட் பண்ணலான்றதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே செய்வார் அவர். தம்பி சாப்பிட்டுட்டு இருக்க நேரத்தில் போயிட்டு நம்ம ஃபிஷ்ஷையும் இறாலையும் க்ளீன் பண்ணி வச்சிடலான்ட்டு ஃபிஷ்ஷு ஆல்ரெடி கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டு ஸோ வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிட்டேன். இறால் மட்டும் பாருங்கள், ஒரு 1/2 kg வாங்கினா அதில் அந்த தலையில் இருக்க ஓடெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 200 கிராம் கூட தேராது. அது வேஸ்டேஜே ஒரு 300 கிராம் இருக்கும் போல். மீனையும் இறாலையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு மீனை மசாலா போட்டு பரட்டி வச்சுட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிட்டேன். அதை சாப்பிட்டு முடிச்சிட்டானான்னு வந்து பார்க்க வந்தால் என்ன வேலை பண்ணிகிட்ருக்காருன்னு பாருங்கள். மேலே போட்ட டிஷர்ட் எடுத்து காலில் போட்டுட்ருக்கான் இவன் ட்ரௌசர் நினச்சிட்டு. இது மட்டும் இல்லைங்க, வேறு என்னெல்லாம் பண்ணுறான் நான் வீடியோவில் ஆட் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். இங்கே மட்டும் தான் இப்படியா இல்லை உங்கள் வீட்லேயும் இப்படி தான் நடக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இறால் வாங்கிட்டு வரும்போதே பக்கத்தில் மதியமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கோலா உருண்டை ட்ரை பண்ணுன்னு சொன்னாங்க. சரி, ஓகே, ட்ரை பண்ணி பார்த்துருவோம் சொல்லிவிட்டு எனக்கு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரெசிபி வந்து நான் இதில் அப்லோட் பண்ணுறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் சீ ஃபுட் நான் மட்டும்தான் சாப்பிடுவேன்றதுனால நான் எல்லாமே கொஞ்சம் தான் பண்ணியிருந்தேன். ஃபிஷ்ஷு மேரினேட் பண்ணி வச்சுருந்ததை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். பேலன்ஸ் உள்ள இறாலில் வந்து தொக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன். இறால் தொக்கு வீடியோ வந்து நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதாங்க லஞ்சு. ஒயிட் ரைஸ் கூட கோலா உருண்டையும் ஃபிஷ்ஷு ஃப்ரை அப்புறம் இறால் தொக்கு சேர்த்து ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டோம். அப்படியே டிவி போட்டு சாப்பிட உட்காந்துட்டேன். டிவியில் என்னோடய ஃபேவரட் மூவி ஃபேவரட் சீன் ஓடிச்சு. என்ன மூவின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவ்வளோதாங்க இன்றைக்கி விலாகு. தேங்க்யூ ஸோ மச்.